शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अनिमादुभिरावृधामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामपरिमितमोदभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக சுவாமி சத்யபூர்ண ரிஷிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணினோம். சத்யபூர்ணர்கிட்டேருந்து தான் அவருடைய நேத்திரங்கள்லேருந்து கமலா விமலான்னு 2 ஸ்திரீகள் உற்பத்தி ஆகி வரா. அவருடைய குழந்தைகளவா தான் அடுத்த ஜென்மால பூர்ணாவாகவும் புஷ்கலாவாகவும் அவதாரம் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா மகாசாஸ்தாவை. அப்படிங்கிறது நம்ம பின்னாடி நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு வைபவம் என்ன அப்படின்னு கேட்டாக்க சிம்ஹதமுஷ்டன் அப்படிங்கிற அசுரனை சாஸ்தா எப்படி சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்தனை பண்ணினோம். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் ரெண்டுமே முக்கியம். அறக்கருணை மரக்கருணைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அறக்கருணைனா என்ன சுவாமின்னு கேட்டாக்க பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி அதனுடைய விசேஷமானது அறக்கருணை அப்படின்னு பேர். அனுகிரகம் பண்ணுறது. நிகிரகம்னாக அழிக்கிறது. ராட்சசால சம்ஹாரம் பண்ணினா கூட அதுவும் ஒரு விதத்தில் அனுகிரகமே தவிர்த்து நிகிரகம் கிடையாது. எப்படின்னா ராட்சசர்களை அழிச்சாலும் அவள் ஜோதிஸ்வரூபம் பகவானுடைய திருவடியில் அவள் கலந்துடுறா. அதனால அதுவும் ஒரு விதமான கருணை தான். அவளுடையதான கெட்ட செய்கைகளை கண்டித்து அதை அழித்து அவளையும் திருத்துறது தான் மரக்கருணை அப்படின்னு பேர். அப்படியா அப்படின்னா பிரம்மாதி திரிமூர்த்திகளாலையும் தேவர்களாலையும் அசுரர்களாலையும் மனுஷர்களாலையும் வேற யாராலையும் எனக்கு அழிவுங்கிறதே வரக்கூடாது. எல்லா தேவர்களும் எனக்கு அடிபணிஞ்சு போய் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் கேட்கணும். இந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். வேற வழி கிடையாது. இந்த வரத்தை கொடுத்துதான் ஆகணும். ததாஸ்து அப்படின்ட்டு பிரம்மா மறைஞ்சு போயிட்டார். திடீர்னு அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவ எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு யுத்தம்னு எதிர்பார்த்தாக்க ப்ரிப்பேர்டா இருந்து கொண்டு யுத்தம் பண்ணலாம். எதிர்பார்க்காம வந்தாக்க சுவாமியை தான் சரணமடையணும். எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பகவானை தான் சரணமடையணும். வேற என்ன வழி இருக்கு? மகாசாஸ்தாவே ரட்சிக்கணும், உங்களை தவிர்த்து வேற கதி கிடையாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அருணோதய சங்காஷம் நீல குண்டலதாரிணம் நீலாம்பரதரம் தேவம் வந்தேகம் பிரம்மநந்தனம் சாபபானம் வாமஹஸ்தே ரௌப்யவேத்ரம் ச தக்ஷிணே விலசத் குண்டலதரம் வந்தேகம் விஷ்ணுநந்தனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. 6 கரங்கள்ல 6 விதமான ஆயுதங்களை தாங்கி கொண்டவராகவும் பிரம்மாண்டத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் ஜகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியதாக பிரகாசிக்கக்கூடிய மகாசாஸ்தா பிரத்யக்ஷமாகவே எதிர்க்க வந்து நிற்கிறார். அப்பவும் கூட அந்த அசுரனுக்கு நான் பண்றது தப்புன்னு தெரியல. அதுதான் பகவானே எதிர்க்க வந்து நின்னா கூட அகங்காரம் சில பேருக்கு அழிய மாட்டேங்கிறது. அந்த அகங்காரம் அழியலைன்னா அவாளே அழிஞ்சுதான் ஆகணும். சுவாமி தான் சத்தியங்கிற எண்ணம் எப்போ வருதோ அப்போதான் வாழ்வு. சுவாமி இல்லைன்னு சொல்றவாளுக்கெல்லாம் அழிவுங்கிறது இந்த கதை மூலமா தெரியறது. அவன் என்ன பண்ணினானா மகா உக்ரமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் சாஸ்தாவன் கூட. அவன் ரூபத்தை எப்படி சொல்ல முடியும்? தேஜோ மண்டல மத்தியகம் திருநகனம் திவ்யாம்பராலங்கிருதம் தேவம் புஷ்பசரேட்சு சாப விலசன் மாணிக்ய பாத்ராபயம் விப்ரானம் கரபங்கஜைஹி மதகஜ ஸ்கந்தாதி ரூட்டம் விபும் மகாசாஸ்தாரம் சததம் நமாமி திரைலோக்கிய சம்மோகனம் அப்படின்னு உலகங்களை எல்லாம் மோகிப்பிக்க கூடியவரா அவர். அவ்வளவு அழகா அவர் ரூபத்தை வர்ணனமே பண்ண முடியாது. அந்த அசுரனோட மகா உக்ரமா யுத்தம் என்றார் மகாசாஸ்தா. சிம்ஹதமுஷ்டனுக்கும் மகாசாஸ்தாவிற்குமே பிரத்யக்ஷமாக யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப காலம் யுத்தம் என்றால் சுவாமி போதும் விளையாட்டா யுத்தம் பண்ணினதெல்லாம் போதும் நினைச்சார். என்னவோ தண்டாயுதம் கையில சுவாமியினுடைய கையில இருக்கு. தண்டத்தை எடுத்தார். ஓங்கி ஒரு வீசினார். அந்த தண்டாயுதமானது சிம்ஹதமுஷ்டனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய உடம்புலேருந்து ஒரு ஒளியானது கிளம்பி சுவாமியினுடைய திருவடியில கலந்து மறைஞ்சது அப்படிங்கிறது வரலாறு. அசுரனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் க்ஷேமத்தை பண்ணினார். அந்த அசுரனுக்கும் க்ஷேமத்தை பண்ணி அவனுக்கும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொன்னாக்க சுவாமியினுடையதான மகா மகிமையை லோகத்தை யாராலையுமே சொல்ல முடியாது.